ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ ஹாப்பி சண்டே டு ஆல். ஸோ எப்படி இது பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படி என்ன சமையல் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்கள் வந்துட்டு ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க. இட்ஸ் ஓகே, கேம் 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 அவ்வளோதான், ஜஸ்ட் லீவ் இட். அவங்க கண்டிப்பாக வந்து நல்லா இருப்பாங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எவிக்ஷனில் சரியான ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஈவன் சுபிக்ஷா சிரிக்கிறாங்க. என்னையா நடக்குது ஒன்றுமே புரியல பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வராரு, வந்து இந்த வாரம் யார் வெளியே போவான்னு பார்த்துடலாமா அப்படின்றாரு. விக்ரம் ரொம்ப அப்படியே கம்பீரமாக எஸ் சார், அவருக்கு மைண்டில் இருக்கும் பொழுது எப்படி நம்மளும் போயிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வேறு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இந்த வாரம் நம்ம திவ்யாவை ஃப்ராடை ஈடுன்னு ஏதோ பேசியிருக்கோம், நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம தான் போயிடுவோம் அவருக்கே தோணுது. ஆனால் இங்கே என்னென்னா ஆல்ரெடி 2 பேர் அனுப்பிச்சதுனால ஒன்றுமே இப்போ ஆள் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ 2 பேர் வெளியே போனதுனால 5 பேர் கண்டிப்பாக இருந்து ஆகணுமே, என்ன பண்ணுறது? அதனால் வந்துட்டு வேறு வழி கிடையாது. ஸோ அவர் எஸ் சார் அப்படின்றாரு. அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாரத்தில் இருந்து யார் வெளியே போனாலும் வெற்றியாளருக்கு தான்றாரு. இந்த வாரத்துலேருந்து யார் வெளியே போனாலும் வெற்றியாளருக்குன்னா இப்போ கம்பருது விஜயபுரம் வெற்றியாளருக்கு நீங்களே சொல்லிட்டீங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நீங்கள் உங்களை பல முறை திரும்பி பார்க்குற சந்தர்ப்பம் இருந்தா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அவங்கெல்லாம் பயந்துட்டு இருந்துச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் அற்புதமான அனுபவத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, நாம் இப்போ யாருன்னு போய் பார்த்துடலாமா அப்படின்ட்டு அந்த எவிக்ஷன் கடை காமிக்கிறாரு. வினோத் சிரிக்கிறாரு. என்ன வினோத் சிரிக்கிறீங்க, என்ன நம்ம யார் இப்போ எவிக்ட் ஆகிறது அப்போ நம்ம இருக்குது. இன்னொரு பக்கம் அரோரோ எந்திரிச்சு சிரிக்கிறாங்க. அப்படியே ஒரு பக்கம் இவர் சபரி வந்து சிரித்த மாதிரி அப்படியே ஒரு ஷாக்கிங் கொடுக்குறாரு. விக்ரம் வந்து ஷாக்கிங் கொடுத்து சைலண்ட் ஆகுறாரு. இவங்க சாண்ட்ரா வந்து அப்படியே எப்பயும் போல் ஒரு ஷாக்கிங். அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா வந்து அவங்களும் சிரிக்கிறாங்க. யாரும் எவிக்ஷன் என்ன நோ எவிக்ஷன் காடை காமிக்கிறீங்களா அப்படின்னமா இருக்குது. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பேன். சுபிக்ஷா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, நேற்று நான் கொடுத்தாச்சு. ஸோ அதில் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி அப்படி காமிச்சு அப்படி பண்ணுறாங்க போல இருக்குது. சரி, எது எப்படியோ இந்த வீட்டை விட்டு சுபிக்ஷா 3வது ஆளாக, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் 3 பேர் ஒரே நாளில் போனது, அதான் சாட்டர்டே சண்டே எபிசோடில் போனது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் வரலாற்றில், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ரைட். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.